கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொறாமையின் ஆவி என்பதை பற்றி ஒரு செய்தியை தியானித்தோம். ஆவிகளை பகுத்தறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் தியானிக்கும் பொழுது, பார்வோனின் ஆவி பொறாமையினாலே எப்படியெல்லாம் கிரியை செய்தது, காயினின் ஆவி எப்படி கிரியை செய்தது என்பதை நாம் தியானித்தோம். இதை எப்படி மேற்கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது, பார்வோனின் அந்த பொறாமையின் ஆவியை கைகளை வானத்துக்கு நேராக தேவனுடைய கோலை கொண்டு நீட்டும் பொழுது செங்கடலை அந்த வல்லமை பிளந்தது. அதன் வழியாக வந்த எகிப்தியரெல்லாம் செத்து போனார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். இப்படி இந்த பொறாமையின் ஆவியை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்துதல் என்று சொன்னால் அது ஸ்தோத்திரம் செய்தலின் மூலமாகத்தான் இந்த பொறாமையின் ஆவியை நாம் ஜெயிக்க முடியும். இப்பொழுது இதே பொறாமையின் ஆவியை உடைய பெலிஸ்திய ஆவியை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும் என்ற செய்தி தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனுடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பலவிதமான பொல்லாத ஆவியினாலே அந்த ஆவிகள் அவர்களுக்கு விரோதமாக செல்லும் பொழுது எப்படியெல்லாம் மேற்கொண்டார்கள் என்பதை நாங்கள் வேதத்தில் இருந்து அறிந்து கொள்கிறோம். இப்படியே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இதே ஆவிகள் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது அதை அழிக்க எங்களுக்கு உதவி செய்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாரும். இதில் மறைந்திருக்கிறதான சத்தியங்களை எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது பெலிஸ்திய ஆவி எப்படி நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறது? பெலிஸ்திய ஆவி என்பது என்ன? பெலிஸ்தியர்களிடத்திலே கிரியை செய்ததான பொல்லாத பிசாசின் ஆவிதான். இந்த பெலிஸ்தியர் இடத்திலே கிரியை செய்ததான பொல்லாத பிசாசின் ஆவி பொறாமையின் ஆவிதான். இந்த பொறாமையின் ஆவியை, இந்த பெலிஸ்தியரிடத்தில் இருக்கிற பொறாமையின் ஆவி எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதையும், இதே பெலிஸ்திய ஆவியாகிய கோலியாத் அவனை தாவீது எப்படி மேற்கொண்டான் என்பதையும், இந்த ரெண்டு செய்திகளையும் இந்த செய்தியிலே நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக, பெலிஸ்திய ஆவி என்பது என்ன, பெலிஸ்தியர்கள் என்பது யார் என்று சொன்னால், நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்கள், இந்த 3 பேரை வைத்துத்தான் உலகம் முழுவதுமாக ஜனங்கள் மீண்டும் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு தோன்றினார்கள் என்று வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இதில் சேமின் வம்சம் ஆபிரகாமின் வம்சமாக இருந்தது. ஆபிரகாம் இந்த சேமின் வம்சத்தில் தான் பிறந்தார். அவர் மூலமாக பிறந்ததான ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் உருவானார்கள். வேறு சில ஆபிரகாமின் மூலமாக சில புறஜாதிகளும் உண்டானார்கள். அவர்கள் இஸ்மவேலர்கள். கேத்தூராளின் மூலமாக பிறந்ததான சிலர், அதில் 6 பேரிலே முக்கியமாக நமக்கு விரோதமாக கிரியை செய்ததான மீதியானியர்கள். அதே நேரத்தில் ஒரு காம் வம்சத்திலே கானானியர் தோன்றினார்கள். இந்த கானானிய வம்சத்திலே தோன்றியவர்கள் தான் பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அன்றைக்கு கிரியை செய்தார்கள். இப்பொழுது பெலிஸ்தியர்கள் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள். அந்த பெலிஸ்திய ஆவி கிரியை செய்கிறது. இந்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் ஓரளவுக்கு அழிந்து போனாலும் அவர்களுடைய வம்சங்களிலே இருந்து வந்தவர்களாக விளங்குகின்றதான பாலஸ்தீனியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இன்றைக்கும்
யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நாம் அறிந்த செய்தியாக இருக்கிறது. இந்த பெலிஸ்திய ஆவி எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறது என்று சொன்னால், இது பொறாமையினாலே என்று வேதம் கூறுகிறது. ஏனென்றால் இந்த பெலிஸ்தியர்கள் அவர்கள் மாத்திரம்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்களாக, இவர்களை காட்டிலும் சிறந்து விளங்குகிறதான இஸ்ரேல் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை அழிக்கும்படியாக அவர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் பிசாசிடத்திலே காணப்படுகிறதான அந்த பொறாமையின் ஆவி. இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் அழித்து போட வேண்டும் என்று அவன் அப்பொழுதிலிருந்து கிரியை செய்து கொண்டு வருகிறான். ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இவர்கள் இந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனால பலவிதமான பாவங்களை செய்யும்படியாக இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தின இந்த ஆவிகள் அநேக லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள் மாண்டு போனார்கள். ஆனாலும் கூட தேவனுடைய வாக்குப்படி இன்றைக்கு வரைக்கும் மீண்டும் பழகி பெருகி அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு விரோதமாகவும் இந்த பெலிஸ்திய ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த பெலிஸ்திய ஆவி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கிரியை செய்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆபிரகாமின் வம்சத்தைச் சேர்ந்த ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு எப்படி இந்த பெலிஸ்தியர்கள் தொல்லையாக இருந்தார்கள் என்பதை இப்போது நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தால் அந்த பலனானது 100 மடங்காகத்தான் இருக்கும். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விரிச்சி அடைந்து மகா பெரியவனானான். ஆட்டு மந்த அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள் என்று ஆதியாகமம் 26 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம். இந்த துறவுகள் என்று சொல்லும் பொழுது தண்ணீர் இருக்கிறதான நீர்நிலைகளை பற்றி சொல்லப்படுகிறது. தண்ணீர் என்று சொல்லும் பொழுது அது துறவுகள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி சொல்லப்பட்டதான ஆவிக்குரிய பொருளாக இருக்கிறது. இந்த பெலிஸ்திய ஆவிகள் அன்றைக்கு எப்படி இந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணாலே தூர்த்து போட்டது என்று பார்க்கிறோம் அல்லவா? அப்படி இந்த பெலிஸ்திய ஆவிகள் நம்மிடத்தில் வந்து என்ன செய்யும்? மண் என்று சொன்னால் உலகத்தின் காரியங்கள், உலக கவலைகள், உலக பாரங்கள், இதையெல்லாம் நம்முடைய மனதிலே போட்டு, நம்முடைய மனது என்று சொல்வது தான் அந்த நீரூற்று. இந்த நீரூற்று தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் தான் நமக்கு உண்டாகிறதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறதான அந்த துறவுகள். இது எல்லாம் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் சொல்லி நம்முடைய மனதை அதை நிரப்பி போட்டு, அந்த மண் நிரப்பினால் என்ன ஆகும்? அந்த நீரெல்லாம் ஒன்றுமில்லாமல் வற்றி போகும். இப்படித்தான் இந்த ஆவிகள் கிரியை செய்கின்றன. இப்பொழுது இதை என்ன செய்ய வேண்டும்? அந்த மண்ணையெல்லாம், உலக கவலைகள், பாரங்கள் எல்லாம் எடுத்து போடுவது என்பது நம்முடைய ஆவியை சுத்திகரிப்பது. சுத்திகரிக்கும் பொழுது அந்த மண்ணெல்லாம் வெளியே போகும்போது மீண்டும் அங்கே பரிசுத்த ஆவியான அந்த நதியானது மீண்டும் ஊறும். அந்த நீர் வரும் பொழுது நாம் அந்த நதி போகிற இடமெல்லாம் செழிக்கும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். அந்த பெலிஸ்திய ஆவிகள் அதை கிட்டு சேர விடக்கூடாது. அப்படியே சேர்ந்து கவலையினாலே நம்ம நிரப்பினால் மீண்டும் நாம் சுத்திகரித்து கொண்டு அந்த மண்ணையெல்லாம் எடுத்து போடும் பொழுது பரிசுத்த ஆவியான நதி நமக்குள்ளே புறப்பட்டு ஓடும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது மட்டுமல்ல, அபிமெலேக்கு அந்த பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு நேராக அவனிடத்தில் வந்து ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்று சொல்லுகிறான். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தேவன் அவர்களோடு இருக்கிறதுனாலே அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவன் அந்த ராஜாவை காட்டிலும் பல மடங்கு ஆடு மாடுகள் உடையவனாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் ராஜாக்களுக்கும் கூட அப்பொழுது ஆடு மாடுகள் தான் செல்வமாக கருதப்பட்டு வந்த காலம் அது. ஏனென்றால் அந்த காலங்களிலே ஆடு மாடுகளை வைத்துத்தான் அவர்களை கணக்கிடுவார்கள். ஏனென்றால் அதுதான் செல்வமாக இருந்தது. இவனுக்கு இப்படி திரளான ஆஸ்தி இருந்ததை பார்த்துவிட்டு அவன் மிகுந்த கலக்கமடைந்தான். ஏனென்றால் திரளான வேலைக்காரர்கள், ஆடு மாடுகள், செல்வங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது, அவன் இவனை காட்டிலும் பலத்தவனாகும் பொழுது, அவனுடைய ராஜாங்கத்தை ஒருவேளை அந்த ராஜாவை இவன் துரத்தி போட்டு இவன் ராஜாவாகி விடலாம் அல்லவா? அதனாலே அவனை அந்த இடத்தை விட்டு துரத்தும்படியாக நீ போய்விடு என்று சொல்லுகிறான். இந்த பெலிஸ்திய ஆவிகள் என்ன செய்யும்? நம்ம மேல பொறாமை கொண்டு நம்மை அந்த வளமாக நாம் இருக்கிறதான அந்த இடத்தை விட்டு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, இப்படி நம்மை அந்த இடத்தை விட்டே துரத்தி விடும்படியாக செய்யக்கூடியது இந்த ஆவி. அப்பொழுது ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். இந்த ஆவிகளை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொன்னால், நம்மை பார்க்க பார்க்க அவர்களுக்கு பொறாமையினாலே நமக்கு தொல்லை கொடுப்பார்கள். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கூடுமான வரைக்கும் அவர்களை விட்டு விலகி போகிறது தான் நமக்கு நலமாக இருக்கும். அந்த இடத்தை விட்டு அவன் சென்று விட்டான். அப்பொழுது பெலிஸ்தர் தூர்த்து போட்ட துறவுகளை மறுபடியும் தோண்டி, அது ஆபிரகாம் அந்த துறவுகளுக்கு என்ன பெயர் இட்டிருந்தானோ அதே பெயரை மீண்டும் இட்டு அதை பயன்படுத்தினார்கள். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே போய் அங்கே வெட்டும் பொழுது அங்கே நீரூற்றை கண்டார்கள். ஆனால் அந்த கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினதுனால அவர்கள் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், சண்டை போடுகிறவர்களோட ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் ராஜா அல்லவா? அதனால் ஈசாக்கு என்ன செய்தான்? அமைதியாக அவர்களை விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். இந்த பெலிஸ்திய ஆவிகள் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆவிகள். இந்த பெலிஸ்தியர் அவர்கள் நினைத்தது தான். எனவே கூடுமான வரைக்கும் அவர்களோடு சண்டை போடாதபடிக்கு அவர்களை விட்டு விலகுவது நல்லது. ஏனென்றால் ஈசாக்கு அப்படித்தான் செய்தான். ஈசாக்கு மிகுந்த மென்மையான உள்ளம் படைத்த ஒரு மனிதனாக இருந்தான். அதனாலே அவன் அவர்களை விட்டு விலகி ஓடினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அப்படி போகும் பொழுது அபிமெலேக்கு, அவனுடைய சிநேகிதனாகிய அகுசாத்து, அவன் சேனாதிபதியாகிய பிகோல், இவர்களெல்லாம் அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்போது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்திற்கு வருகிறீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்கிறான். இந்த ஆவிகள் நம்மை பகைக்கும், பொறாமையினால பகைக்கும். பொறாமை இருக்கும்போது நம்மை தேவையில்லாமல் பகைக்கிறவர்கள் உண்டு. இதில் நாம் ஒரு செய்தி உண்டு. நம்மை தேவையில்லாமல் நாம் நன்றாக இருக்கிறோம், நாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் நம்மை பகைப்பார்கள். பொறாமையினாலே நம்மை பகைப்பார்கள். நம்மை அந்த இடத்தை விட்டு துரத்துவதற்கு என்ன வழியோ அதை செய்வார்கள். குடும்பங்களிலே கூட இன்றைக்கு நாம் இதை பார்க்கலாம். ஒரு மனிதன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டால் அவனை பற்றி பொறாமையாக பேசுவது, அவனை தூஷிப்பது, அவனுக்கு விரோதமாக கிரியை செய்வது, பலவிதமான கஷ்டங்களை அவர்கள் கொடுப்பது, நிந்திப்பது, கேவலப்படுத்துவது, இப்படியெல்லாம் செய்வார்கள்.
அப்பொழுது அவன், என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்று சொல்லுகிறான். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அதனாலே நாங்கள் உம்மோடைய உடன்படிக்கையை செய்து கொள்ள வந்தோம். நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று ஒரு ராஜா சொல்லுகிறான். ஒரு சாதாரண ஒரு மனிதனிடத்தில் ஒரு ராஜா வந்து உடன்படிக்கையை செய்து கொள்ளவே வந்தோம், கர்த்தராலே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்லவா, அதனாலே நாங்கள் உம்மை தேடி வந்தோம் என்று சொல்கிறான். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானமாக போய்விட்டார்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்ற வசனத்தின்படி இவனுக்கு இந்த வசனம் அப்படியே நடந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கூட இவர்களை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் நம்முடைய வழியை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நமக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களே வந்து சமாதானமாகி விடுவார்கள். இது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நடந்ததை வைத்து நாம் இதை உறுதியாக சொல்லலாம். ஒன்று அவர்களை விட்டு விலகலாம், இன்னொன்று அவர்களே வந்து நமக்கு சமாதானமாக நம்மிடத்தில் இருப்பார்கள். கூடுமான வரைக்கும் அவர்களோடு பகை வைத்துக் கொள்ளாமல் நாம் அவர்களை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. என்றால் வேதத்தில் இப்படித்தான் இந்த ஆவியை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக கோலியாத் என்கிறவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து எழும்பி நிற்கிறான். காத் ஊரானாகிய கோலியாத் என்ற பெயருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தருடைய சேனையிலிருந்து எழும்பி வந்து அவன் என்ன சொல்கிறான், உங்களிலே ஒருவன் என்னிடத்தில் வரட்டும், நானும் அவனும் யுத்தம் பண்ணுவோம். அவன் என்னை மேற்கொண்டால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக வேலைக்காரர்களாக இருப்போம். அப்படி இல்லாமல் உங்களிலே இருந்து வருகிறவன் தோற்று போனால் நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். எதற்காக இவ்வளவு பெரிய யுத்தத்தை செய்ய வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ளலாம் என்று சொல்லி வந்து நிற்கிறான். அப்பொழுது அங்கே வந்து தாவீது கேட்கிறான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே, நான் ஒரு முறை ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கொன்று போட்டேன். விருத்தச்சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது சவுல் சொல்லுகிறார், போ, கர்த்தர் ஒன்று கூட இருப்பாராக என்று சொல்லி அனுப்புகிறார். ஏனென்றால் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி வைத்த தேவன் இந்த பெலிஸ்தின் கைக்கும் தப்பி வைப்பார் என்று அவன் உறுதியாக விசுவாசத்தோடு சொல்லுகிறான். மேலும் தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அடுத்து இந்த பெலிஸ்தியர்களை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு தெளிவாக கூறுகிறது. இந்த பெலிஸ்தியர்கள் தேவனை நிந்திக்கிற ஆவி உடையவர்கள், தேவனுடைய பிள்ளைகளை நிந்திக்கிற ஆவி உடையவர்கள், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நின்று தேவையில்லாமல் யுத்தத்திற்கு அழைக்கிறவர்கள். இன்றைக்கு கூட பார்த்தால் இந்த பெலிஸ்தியர்கள் அந்த பெலிஸ்தருடைய வம்சாவளியிலே வந்தவர்கள். அவர்கள் இப்பொழுது கூட பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலருக்கும் பாலஸ்தீனருக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் யுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு விரோதமாக திடீர் என்று அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் ஒரு
தேவையில்லாத ஒரு பழைய பகையை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள். வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல விரோதிகள் இருந்தார்கள். தேவன் சொல்லியிருக்கிறார் வேதத்தில், பழம்பகையை மனதில் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறவர்களை நான் சங்கரிப்பேன் என்று சொல்லி, அப்படியே தான் இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக கடைசி நாளில் பெரிய யுத்தம் நடக்கத்தான் போகிறது. அது 3ஆம் உலக யுத்தமாக உருவெடுக்கத்தான் போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி மேலும் அவன் சொல்லுகிறான், இந்த இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று தாவீது சவால் விடுகிறான். அது மட்டுமல்ல, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று அந்த பெலிஸ்தியனை பார்த்து சொல்கிறான். அப்படியே பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வரும்பொழுது தாவீது தீவிரமாக இந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கு எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து காவணியிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினாலே அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை கொன்று போட்டான். அதற்கு பிறகு அந்த பெலிஸ்தியனுடைய அறையிலே இருந்து, அவனுடைய உரையிலே இருந்து உருவி எடுத்து ஒரு பெரிய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி போட்டான். இப்படி பெலிஸ்தியர்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவன் நிந்திக்கிறான் அல்லவா? நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று அவன் சொன்னான். பெலிஸ்தியர்கள் அடிப்படையிலே பயமுள்ளவர்கள் தான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்போவான் என்ற வசனத்தின்படி இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் ஓடிப்போகிறது போல இந்த ஜனங்களும் அவர்களை எதிர்த்து நிற்கும்போது ஓடிப்போவார்கள். இதை எப்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல சாமுவேலின் காலத்தில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தார்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். இந்த சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபொழுது எபிரேயருடைய பாளையத்திலிருந்து இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தரின் பெட்டி பாளையத்திலே வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் பயப்படுகிறார்கள். ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள் தானே என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்களை தாங்களே பலப்படுத்திக் கொள்கிறார்கள். பெலிஸ்தியரே, திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமையாக இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமையாகாதபடிக்கு புருஷராக இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச காலம் பெலிஸ்தியருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். என்றால் தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக ஜனங்கள் கிரியை செய்ததுனால அவர்களை பெலிஸ்தியர் கைக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். அதனாலே அவர்கள் ஏற்கனவே நம்மிடத்தில் அடிமைகளாக இருந்தவர்கள் தானே, நமக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாமல் தோற்று போனவர்கள் தானே, அதனால் தைரியமாக நீங்கள் கிரியை செய்யுங்கள் என்று சொல்லி அப்படி செய்தார்கள். இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இந்த பெலிஸ்தியர் கிரியை செய்தது போல இன்றைக்கும் நமக்கு விரோதமாக
இவர்கள் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெலிஸ்தரை எதிர்க்க வேண்டும். அவர்களை விட்டு கூடுமான வரைக்கும் விலகி இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தை சொல்லி அவர்களை ஜெயிக்க வேண்டும். நாமும் கூட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இந்த பொல்லாத பொறாமையின் ஆவி, சண்டை போடுகிறதான யுத்த ஆவி உடைய இந்த ஜனங்களை நாம் மேற்கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து அமலேக்கின் ஆவி. இந்த அமலேக்கியர்கள் யார்? அமலேக்கின் ஆவி என்பது அமலேக்கியர்களிடத்தில் கிரியை செய்ததான பிசாசினுடைய ஆவி. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மாத்திரமல்ல, தேவனே சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் விரோதமாக கிரியை செய்தது என்று. இன்றைக்கு கூட அமலேக்கின் வம்சம் எல்லாம் அழிந்து போனாலும் அந்த அமலேக்கிடத்தில் கிரியை செய்ததான இந்த பிசாசுடைய ஆவி இன்றைக்கும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கும் கர்த்தருடைய ஜனத்துக்கும் விரோதமாக கிரியை செய்து கொண்டு வருகிறது. அது எப்படி என்றதை பார்க்கலாம். இந்த அமலேக்கு என்பது யார் என்றால், ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு, ஏசா. இந்த யாக்கோபு தான் பிற்காலத்தில் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். இந்த இஸ்ரவேலுடைய வம்சம் தான் இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஏசா யார் என்று சொன்னால், இவர்கள் ஒரே தாயின் வயிற்றிலே இரட்டை பிள்ளைகளாக பிறந்தவர்கள். இந்த ஏசாவின் வம்சத்திலே வந்தவன் தான் அமலேக்கு. ஏசாவினுடைய பேரன் அமலேக்கு. இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவையில்லாமல் பகைத்தார்கள். பழைய பகை என்று சொல்லி கூட அவர்கள் பகைத்திருக்கலாம். ஆனால் பழைய பகைக்கு முகாந்திரமே இல்லை. ஏனென்றால் ஏசாவும் யாக்கோபும் பகைத்து கொண்டார்கள். ஏசாதான் யாக்கோபை பகைத்தான். ஏனென்றால் ஏசாவினுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு வாங்கி கொண்டான். ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை திருட்டளவாய் யாக்கோபு பெற்றுக்கொண்டான். இது அவர்களுக்குள்ளே அதன் பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக மன்னித்து கட்டி தழுவி அழுது தீர்த்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய சந்ததியாகிய இந்த அமலேக்கியர்கள் தேவையில்லாமல் பகைக்கிறார்கள். பகைக்கிறதுக்கு காரணம் அமலேக்கியரிடத்திலே கிரியை செய்ததான பகைக்கிற ஆவி, பிசாசினுடைய பகைக்கிற ஆவி கிரியை செய்தது. இது யாரை பகைக்கிறது? தேவனையும் தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் விரோதமாக இவைகள் கிரியை செய்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே குடிக்க தண்ணீர் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அமலேக்கோட யுத்தம் பண்ண, நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை கையில பிடித்து கொண்டு நிற்பேன். அமலேக்கியரை மேற்கொள்ள வேண்டும், அமலேக்கின் ஆவை மேற்கொள்ள வேண்டுமானால் மலை உச்சிக்கு போக வேண்டும். மலை உச்சி என்று சொல்வது ஜெபஜீவியம். தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு வானத்துக்கு நேராக நீட்ட வேண்டும். இது ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு விளங்குகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபஜீவியம் வைத்து கொண்டு தேவனை நோக்கி ஸ்தோத்திரம், கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருந்தால் மாத்திரம்தான் இந்த அமலேக்கின் ஆவி ஜெயிக்க முடியும். அதற்கு பிறகு கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்கிறார்,
நீ ஒரு புஸ்தகத்திலே இதை நினைவு கூறும்படி எழுது, யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். ஏனென்றால் மோசே தன் கையை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கும் போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையிலே அமலேக்கு மேற்கொண்டான். ஏனென்றால் அந்த கை வானத்துக்கு நேராக உயர்த்தப்படும் பொழுதுதான் ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். இது ஏன் யோசுவா கேட்கும்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பிறகு மோசேக்கு பிறகு யோசுவா தான் ஜனங்களை நடத்தப் போகிறான். அமலேக்கின் ஆவி இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அதனாலே அமலேக்கை மேற்கொள்ள வேண்டும், வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் அங்கே சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தில், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடினாலே தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்குமா. கர்த்தரே அமலேக்குக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார். அமலேக்கின் ஆவிக்கு விரோதமாக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். இதற்கு என்ன இன்னொரு காரணம், எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்தான். அது ஒரு காரணம். இவர்கள் சகோதர முறைமை என்பது கூட அது வேறு. தேவனுக்கு பயப்படவில்லை. ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய ஜனம். தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நாம் வருகிறோமே என்ற ஒரு பயம் கூட இல்லாமல் வந்து எதிராக வந்தான். 2வது, நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த அமலேக்கின் ஆவி இன்றைக்கும் என்ன செய்கிறது, இளைத்து விடாய்த்திருக்கிற ஜனங்களை பார்த்து, சபையிலே இளைத்து விடாய்த்திருப்பார்கள், சோதனை மேலே சோதனை, வேதனை, வியாதி, நிந்தைகள், அவமானங்கள், இப்படி எல்லாம் வந்து சில விசுவாசிகள் சோர்வாய் போயிருப்பார்கள். அவர்கள் ஏறக்குறைய ஒரு பின்மாற்றத்தின் விளிம்புக்கு போயிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து பாளையத்திற்கு பின்னாலே இருக்கிறவர்கள் என்று சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வனாந்திரத்தில் இருந்து புறப்பட்டு கானானுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்முடைய வாழ்க்கை பயணம் கூட எகிப்தில் இருந்து பாவீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்று நித்தியமாக வாழக்கூடிய இந்த பரமகானானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இதில் பலமுள்ளவர்கள், நல்ல ஆவிக்குரியவர்கள் முன்னாலே செல்வார்கள், கொஞ்சம் பலவீனர்கள் பின்னாலே போவார்கள். இந்த பலவீனர்கள்லாம் பார்த்து இந்த அமலேக்கின் ஆவி உடையவர்கள் வெட்டுவார்கள். எப்படி வெட்டுவார்கள், பலவீனமான காரியங்களை சொல்வார்கள், பின்மாற்றமான காரியங்களை சொல்வார்கள். வியாதியாக இருக்கிற மனுஷனை பார்த்து, நீ இப்படி இருந்தால் செத்து போவாய், நீ மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், சும்மா உபவாசம் இருக்காதே, வயிறு புண்ணாகி போவோம், சும்மா ஜபம் உபவாசம் இப்படியே இருந்தாயானால் உன்னுடைய உடல் மிகவும் பலவீனப்பட்டு போகும் என்றெல்லாம் சொல்லி, இந்த பலவீனரை எல்லாம் வெட்டுதல் என்று சொல்வது, அமலேக்கு பாளையத்திற்கு முன்புறத்தில் இருக்கிற பலவீனர்கள் மெதுவாக நடந்து போகிறவர்களை தொடர்ந்து வந்து வெட்டினான். முன்னாலே வந்து பலமுள்ளவர்களோடு மோத அவனால் முடியாது. ஏனென்றால் அவனுக்கு அமலேக்கியர்கள் கொஞ்சம் பேர் தான். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களோ லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அதனால் அவன் அப்படி செய்கிறான். அதனால் இந்த பலவீனரெல்லாம் வெட்டுகிறான் என்று சொல்லும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி இந்த அமலேக்கின் ஆவி நாம் பலவீனப்பட்டு போகும்பொழுது நமக்கு விரோதமாக கிரியை செய்வான். அதனாலே என்ன சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரத்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தார் ஆகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் பொழுது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். சோர்ந்து போயிருக்கும்போது பின்மாற்ற உபதேசங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த அமலேக்கின் ஆவி நம்மை சோர்ந்து போக செய்யும். இது ஒரு பொல்லாத ஆவி. தேவனுக்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதான ஆவி. இந்த ஆவிக்கு விரோதமாக நாம் எப்படி அதை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் இந்த அமலேக்கியரை வெல்லும்படியாக தேவன் ஒரு கிருபை தரும்படியாக ஜெபிக்கலாம்.
அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பொல்லாத ஆவிகளை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வெண்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.